ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃப்ரெண்ட்ஸ் ட்ரேடிங் ஃப்ளோர். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம், ஒவ்வொரு பிகினர் ட்ரேடரும் முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டியது ஹவு டு மேக் கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட்ஸ் ஃப்ரம் ட்ரேடிங். அதாவது ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம ட்ரேடிங்குள்ளே வந்துடுறோம், அதில் சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் மேக் பண்ணுறோம். பட் ஆனால் தெளிவாக ஒரு ப்ரொஃபஷ்னல் மைண்ட் செட்டில் ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் அப்படின்ற விஷயத்த கன்சிஸ்டண்ட்டாக மேக் பண்ணுறதுக்கு சிம்பிளாக ஒரு சில ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றது தான் என்னுடைய தியரி. ஸோ அந்த ஒரு ரூல்ஸை நான் இந்த வீடியோவில் சிம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் ஒரு பிகினராக ட்ரேடிங்கில் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். முதல் விஷயம், மாஸ்டர் த ட்ரேடிங் சைக்காலஜி. ட்ரேடிங் சைக்காலஜி அப்படின்ற ஒரு விஷயம் என்னென்னா, ஜென்ரலாக நம்ம லைஃப்பில் நம்ம சின்ன குழந்தையா இருந்து பெரியவங்கள் ஆகும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்க நமக்கு அதிலேருந்து அனுபவம் வரும் இல்லைங்களா? அந்த மாதிரி நீங்கள் பிகினராக ட்ரேடிங்குள்ளே வரும்போது ஏதோ ஒரு ஆசையில், ஒரு சோஷியல் மீடியாவில், மற்றபடி நியூஸ் பேப்பர்ஸில் நீங்கள் ஏதோ ஒரு நியூஸ் கேதர் பண்ணுற ஃபோரம்ஸில் இருந்து கிடைக்கக்கூடிய டேட்டாவை வச்சு நம்மளும் அதே மாதிரி ப்ராஃபிட் பண்ணிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் உள்ளே வருவீங்க. அப்போது அதில் இருந்து வரக்கூடிய லாஸ், அந்த லாஸை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பயம் வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே வர்றது பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தினால, அது ஒரு ஆசை, ஓகேங்களா? அது தப்பு கிடையாது. பட் ஆனால் அந்த விஷயம் மார்க்கெட்டில் லாஸ் ஆகும்போது அந்த ஃபியர் அப்படின்றது வரும். அப்போது உங்களுடைய ட்ரேடிங் சைக்காலஜியில் வரக்கூடிய பிரச்சனையான ஃபியர் அண்ட் கிரீட், பயம், ஆசை, இதை ரெண்டையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். ஏன்னா பிகினர் அப்படின்றவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத காரணத்தினால அந்த ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் நாள்பட்ட போக்கில் நீங்கள் போக 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 மார்க்கெட்டோட ட்ரெண்டை புரிய அந்த அனுபவம் வரும். அப்போது மார்க்கெட் உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கா இல்லை உங்களோட ட்ரெண்டில் இருக்கா, இந்த மாதிரியான விஷயங்களை தெளிவாக அனலைசிஸ் பண்ணி அதிலிருந்து வரக்கூடிய பயம் அண்ட் ஆசையை தவிர்த்துட்டிங்கன்னா ட்ரேட் பண்ண முடியாது. பட் அதையும் அதனால் வரக்கூடிய பயத்தையும் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும். அதே மாதிரி உங்களுடைய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறதுக்கான டிசிப்ளின், அந்த டிசிப்ளின் தெளிவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த செட்டப் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்கான பேஷன்ஸ் அப்படின்றது வந்துடும். அப்போது பேஷன்ஸோடு டெவலப் பண்ணி உங்களுடைய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி, அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கான டிசிப்ளினையும் வளர்த்துக்கங்க. அதே மாதிரி ட்ரேடிங்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா லாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் பார்ட் ஆஃப் த ப்ராசஸ். எல்லா தொழிலையும் இருக்கிற மாதிரி, ஜஸ்ட் ஒரு நீங்கள் எல்லோரும் மளிகை கடை, ஒரு நம்ம காய்கறி மார்க்கெட் இந்த மாதிரி போகிறோம் இல்லைங்களா? ஒரு நல்லா உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசக்கூடிய கடைக்காரங்களை யாரோ ஒருத்தர் கேட்டு பாருங்கள். அவர் 5 ரூபாய்க்கு வாங்குகிற பொருளை 10 ரூபாய்க்கு விற்றுட்டு போகிறாரு. பட் அதே பொருள் விற்காமல் அவருக்கு அந்த லாஸும் வரும். அதே கண்டிஷன் தான் மார்க்கெட்டில் வரக்கூடிய லாஸஸ் பார்ட் ஆஃப் த ப்ராசஸ் அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான மைண்ட் செட், இது மூணும் ஒரு பிகினருக்கு ஃபஸ்ட்டு டெவலப் ஆகிடுச்சு அப்படின்னா லாஸை கண்டிப்பாக கம்மி பண்ணிக்கலாம். அந்த ப்ராஃபிட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை கன்சிஸ்டண்ட்டாக எடுக்கிறதுக்கு இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது, ஃபாலோ எ ப்ரூவன் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ப்ரூவன் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது சோஷியல் மீடியாவில் எல்லாரும் ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கிற கான்செப்டுக்குள்ளே நீங்கள் போயிடுறீங்க. பட் ஆனால் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுடைய டைம், நீங்கள் மற்ற வேலைகள் செஞ்சிட்ருப்பீங்க இல்லையா, உங்களுடைய ப்ரொஃபஷன். ஏன்னா கம்ப்ளீட்டாக ஒரு பிகினராக இருக்கிறவர் எடுத்த உடனே அவருடைய வேலையை விட்டுட்டு ட்ரேடிங்குள்ளே வர முடியாது. அப்படி வந்தால் அது அவர் செய்யக்கூடிய மிகப்பெரிய தப்பு. அப்போது உங்களுடைய ஒர்க் ஸ்கெடியூல், உங்களுடைய கேபிட்டல், உங்களுடைய மார்க்கெட்டுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைமை பொறுத்து நீங்கள் ஸ்கேல்பிங் பண்ணுறீங்களா, இன்ட்ராடே பண்ணுறீங்களா, ஸ்விங் பண்ணுறீங்களா, பொசிஷன் பண்ணுறீங்களான்னு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுங்கள். இதுதான் உங்களுடைய ட்ரேடிங் ஸ்டைல். ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் டிசைட் பண்ண வேண்டியது இந்த விஷயம். அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை மார்க்கெட்டில் எப்படி வேலை செய்யுதுங்கிறத பேக் டெஸ்ட் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணுங்கள். எப்போது உங்களுடைய ரியல் கேபிட்டலை மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டுட்டு வர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ட்ரேடிங் வியூ மாதிரி இருக்க சார்ட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய கான்செப்டை பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அந்த விஷயத்தில் கிடைக்கக்கூடிய ட்ரேட் செட்டப்பில்
எது ஹை ப்ராபபிலிட்டியாக இருக்குதோ அந்த ஒரு ட்ரேடிங் செட்டப்பை மட்டும் யூஸ் பண்ணி அதுலேயும் ப்ராப்பரான என்ட்ரி எக்ஸிட் பிளான்ஸை ரெடி பண்ணுங்கள். இதுதான் உங்களுக்கான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. ஏன் இதை நீங்கள் ஓனாக டெவலப் பண்ணணும்னு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் நான் சொன்ன இந்த விஷயத்தையெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் மார்க்கெட்டை தெளிவாக ஓன் அனாலிசிஸ் பண்ணுறீங்க. யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட கொண்டுட்டு வந்து அந்த விஷயத்தை கொடுக்கறதில்ல. நீங்கள் அதை ஓனாக அனாலிசிஸ் பண்ணி உங்களுக்கான ரியல் கேபிட்டலை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தெளிவான பிளானோடு போகும்போது ஸ்டார்ட் பண்ணுற ப்ராஃபிட் அப்படின்றது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். அடுத்தது யூஸ் ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இது எல்லாருமே பண்ணக்கூடிய காமன் மிஸ்டேக் தான். எந்த விதமான ஒரு நீங்கள் தான் நான் தான் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. எல்லாருமே பிகினிங் ஸ்டேஜில் பண்ணியிருக்கக்கூடிய காமன் மிஸ்டேக். நீங்கள் என்ன கேபிட்டல் கொண்டுட்டு வந்தாலும் சரி, மேக்ஸிமம் 1 to 2% கேபிட்டல் பர் ட்ரேட் எடுக்கவே எடுக்காதீங்க. அது எவ்வளோ பெரிய ஹை குவாலிட்டி செட்டப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, மார்க்கெட்டில் எனி டைம் அது என்ன நடக்கும் அப்படின்றது யாரும் தெரியாது. மார்க்கெட் இஸ் அன்பிரடிக்டபிள் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அப்போது 1 to 2% தான் உங்களுடைய ரிஸ்க்காக இருக்கணும் மேக்ஸிமம் நீங்கள் எந்த ஸ்டேஜ் போனாலும். அதே மாதிரி அந்த ரிஸ்க் மூலயமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்டு அப்படின்றது மினிமம் 1:2 ஆர் ஹையர். மினிமம் 1:2 உங்களுக்கு ரிவார்டு. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 1000 rupees ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா அந்த ட்ரேட்லேருந்து உங்களுக்கு ஒரு 2000 rupees கெயின் இருக்குன்னா மட்டும் எடுங்க. அல்லது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ரெடி பண்ணும்போது இந்த ரிஸ்க் ரிவார்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சு மினிமம் உங்களுடைய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியில் ரிஸ்க் ரிவார்டு எனக்கு 1:2 இருக்குது, இது என்னுடைய ஹை குவாலிட்டி ட்ரேடிங் செட்டப், இதுதான் என்னுடைய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜின்றதை நீங்கள் உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் தயார்படுத்திக்கணும். அதே மாதிரி இந்த எல்லாரும் பண்ணக்கூடிய இந்த ரிவெஞ்சு ட்ரேடிங் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டாப் லாஸ் அப்படின்றது ஒரு ட்ரேடுக்கு கண்டிப்பாக என்ட்ரி போடும்போதே ஃபிக்ஸ் பண்ணி போட்டுருங்க. அப்போ என்ன நடக்கும்னா, ரைட் நம்ம தான் இந்த ரேஞ்சு வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கோம். அப்போ இந்த ஸ்டாப் லாஸ், அதாவது அந்த ஸ்டாப் லாஸ் லெவல் சப்போஸ் ஹிட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் இன்றைக்கி நம்ம செட்டப்க்கு எகெயின்ஸ்டாக வேலை செய்து நம்ம மார்க்கெட்டை சேஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட் வரும். அப்போ என்னென்னா ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ராஃபிட்டையும் லாஸ் பண்ணாமல் இந்த விஷயத்தில் இருந்து ப்ராஃபிட்ஸில் மட்டும் அந்த கன்சிஸ்டன்சி கண்டிப்பாக வரும். அடுத்த விஷயம் ட்ரேட் ஒன்லி ஹை குவாலிட்டி செட்டப். ஹை குவாலிட்டி செட்டப் அப்படிங்கும்போது மார்க்கெட் அன்பிரடிக்டபிள் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே பேசிட்டோம். அப்போது இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய செட்டப் எனக்கு குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்றத நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? முதல் விஷயம், நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓவர் ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணணும். ஓவர் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுடைய ஹை குவாலிட்டி செட்டப் மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. அப்போது ஒரு நாளைக்கு 10 ட்ரேடு, 20 ட்ரேடு, 40 ட்ரேடு, 50 ட்ரேடு, சின்ன சின்ன ரிஸ்க்காக கூட இருக்கட்டும், அவ்வளோ ட்ரேடு வேண்டாம், அவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ட்ரேட்ஸ் வேண்டாம். குவாலிட்டி ஆஃப் ட்ரேட்ஸ் எத்தனை உங்களால் எந்த டைமில் எடுக்க முடியுது அப்படின்றத மட்டும் யோசிங்க. இந்த ஹை குவாலிட்டி செட்டப் உங்களுக்கு எப்போ கிடைக்கும்னா ஹை லிக்விடிட்டி இருக்கக்கூடிய மார்க்கெட் ஹவர்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஹை குவாலிட்டி செட்டப் கிடைக்கும். தட் மீன்ஸ் அந்த மார்க்கெட்டில் அந்த ஸ்பீடு இருக்கும். வாலட்டிலிட்டி இருந்தாலும் மார்க்கெட்டில் அந்த ஸ்பீடு இருக்கும். நீங்கள் ட்ரேட் எடுத்து வச்சுருக்கிற டைரெக்ஷன் கரெக்ட் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 1 to 2 ஹவர்ஸில் உங்களுடைய டார்கெட் அடிக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. இது நான் யாருக்கு சொல்கிறேன்னா இன்ட்ராடேக்கும் ஸ்கேல்பிங் பண்ணுறவங்களுக்கும். அதே மாதிரி இன்ஸ்டியூஷனல் ஆர்டர் ஃப்ளோ அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம ஆளுங்களுக்கு உடனே ஒரு டவுட் வந்துடும். இன்ஸ்டியூஷனல் ஆர்டர் ஃப்ளோ அப்படின்னு உடனே அது என்ன ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இன்ஸ்டியூஷனல் ஆர்டர் ஃப்ளோ அப்படின்றது ப்ரைஸ் இன்றைக்கி பையில் இருக்கா செல்லில் இருக்கா. பர்டிகுலராக நீங்கள் இப்போ நமக்கு 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகுது ட்ரேட் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி இன்ஸ்டியூஷன்ஸ் அவங்களுடைய ஆர்டர்ஸ் பை சைடு இருக்கா செல் சைடு இருக்கா, ப்ரைஸ் மூமெண்ட்டை எந்த பக்கம் ட்ரைவ் பண்ணுறாங்க, அந்த ஃப்ளோவுக்கான ப்ரைஸ் ஆக்ஷனை ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த செட்டப்பில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். மார்க்கெட்டோட மூமெண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ட்ரேட்ஸ் அப்படின்றது குவாலிட்டியாக இருக்காது, குவான்டிட்டி மட்டும்தான் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகும். அது மூலயமா நீங்கள் சின்ன சின்னதாக அமௌண்ட் லாஸ் பண்ணிட்டே இருப்பீங்க, உங்கள் ப்ரோக்கர் ஏர்ன் பண்ணிகிட்டே இருப்பார். இது மூலயமா நீங்கள் மார்க்கெட்டுக்கு லிக்விடிட்டியாக தான் ஆவீங்களே தவிர நீங்கள் மார்க்கெட்டில் இருந்து லிக்விடிட்டிஸை கலெக்ட் பண்ணவே முடியாது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா
ப்ராப்பரான ட்ரேடிங் ஹவர்ஸ் நீங்கள் பேக் டெஸ்ட் இந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை பேக் டெஸ்ட் பண்ணும்போதே இந்த மார்க்கெட் ஹவர்ஸ் இந்த செட்டப் எனக்கு கிடைக்கக்கூடிய ரிஸ்க் ரிவார்டு இந்த விஷயத்தையெல்லாம் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணும்போதே அந்த ப்ரைஸ் ஃப்ளோவை இன்ஸ்டியூஷன் ஆர்டர் ஃப்ளோவை புரிஞ்சுக்கிறதுக்கான விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணும்போதே உங்களுடைய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை பேக் டெஸ்ட் பண்ணும்போதே நீங்கள் கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிட்டு இந்த ட்ரேடிங் செட்டப்பில் ஃபோக்கஸ் பண்ணணுன்ற மைண்ட் செட்டில் மட்டும் உட்காரும்போது வித் தெளிவான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நல்லா ப்ராஃபிட் பண்ணலாம். அடுத்த விஷயம், டெவலப் ஏ சாலிட் ட்ரேடிங் பிளான். சாலிட் ட்ரேடிங் பிளான் அப்படின்றது உங்களுடைய கோல் என்ன, மார்க்கெட்டில் இருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, அந்த விஷயத்தை நீங்கள் மார்க்கெட்டில் எப்படி அப்ளை பண்ணலாம், அதுக்கான ஸ்ட்ராட்டஜி உங்கள்கிட்ட என்ன இருக்குது, அந்த விஷயத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் பண்ணும்போது அதை நீங்கள் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணுனா அந்த ட்ரேட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக ஜர்னல் பண்ணணும். ஜர்னல் பண்ணுறது எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டோட கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸில் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்கள் பை சைட் செட்டப் வச்சுருப்பீங்க, பட் மார்க்கெட் அடுத்த 10 நாள் கன்சால்டேஷன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த 10 நாள் கன்சால்டேஷன் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்றைக்கே தெரியாது. பட் ஆனால் ப்ரைஸ் இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு எனக்கு ட்ரேடு இல்லை, ஸோ என்னுடைய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியில் நான் கன்சால்டேஷன் ஆகுது அப்படின்ற விஷயத்த நான் எப்படி புரிஞ்சுக்கிறது, அதையும் நீங்கள் மார்க்கெட்டில் இன்க்ளூட் பண்ணணும். மார்க்கெட்டில் மீன்ஸ் உங்களுடைய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் வைக்கக்கூடிய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியில் அந்த விஷயத்தையும் இன்க்ளூட் பண்ணி பண்ணும்போது கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அப்போது நான் இந்த மாதிரி டைமில் நான் ட்ரேட் பண்ணுறேன், இந்த இவ்வளோ ரிஸ்க் வைக்கிறேன், இந்த ஸ்கிரிப்டை நான் சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறேன், இதுதான் என்னுடைய ட்ரேடிங் பிளான், இப்படிங்கிறதையெல்லாம் தாண்டி மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய கன்சால்டேஷன் அண்ட் மேனிப்புலேஷனையும் புரிஞ்சுக்கிற அளவுக்கான சாலிட் ட்ரேடிங் பிளான் உங்கள்கிட்ட இருந்தால் மார்க்கெட்டோட கரண்ட் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட். அடுத்தது, ஸ்டே அப்டேட்டட் அண்ட் கீப் லேர்னிங். மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தில் இருந்தும் கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்குவீங்க. இந்த ட்ரேடிங் ஜர்னல் அப்படின்ற ஒரு விஷயம் எதுக்கு அப்படின்னா, மார்க்கெட்டோட கரண்ட் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு. அப்போது உங்களுடைய ட்ரேடிங் ஸ்கிரிப்டுக்கு, நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடிய மார்க்கெட்டுக்கு எக்கனாமிக் நியூஸ் ஏதாச்சும் இருக்கா, மார்க்கெட்டோட ட்ரெண்ட் அல்லது இன்ஸ்டியூஷன்ஸோட டிசிஷன்ஸ், எஸ்பெஷலி கமாடிட்டி பண்ணக்கூடியவங்களாம் சப்ளை டிமாண்ட் தெளிவாக பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். அதே மாதிரி சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர்ஸ் அவங்க சம்திங் அவங்க எழுதியிருக்க புக்காக இருக்கட்டும், அல்லது அவங்களுடைய இப்போது வாரன் பஃபட் மாதிரி அல்லது ஒரு இன்ஸ்டியூஷன் ட்ரேட் பண்ணக்கூடிய இன்ஸ்டியூஷன்ஸோடைய நியூஸ் ரிலீசஸ், அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸோட இன்டர்வியூஸ், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைக்கான சொல்யூஷனை நீங்கள் தேடிக்கலாம். அது உங்களுடைய ஸ்டைல், அந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜின்ற ஒரு விஷயம் பேசணும் இல்லைங்களா, அந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு டூலாக நீங்கள் யூஸ் பண்ணி கரண்ட் மார்க்கெட் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி உங்களை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஸ்ட்ராட்டஜியை கண்டிப்பாக ரிஃபைன் பண்ணியே ஆகணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் தெளிவாக மார்க்கெட்டில் வச்சுருப்பீங்க, ஆனால் ப்ரைஸ் என்ன பண்ணுவோன்னா கீழேயும் மேலேயும் சப்போஸ் ஒரு கன்சால்டேஷன் மேனிப்புலேஷன் வருது அப்படின்னா, கீழே இருந்தால் பையு மேலே இருந்தால் செல்லுன்னு சொல்லி நீங்கள் மாற்றி மாற்றி ட்ரேட் போடக்கூடாது இல்லையா. ஸோ இந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கு உங்களுடைய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தி மார்க்கெட் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ரிஃபைன் பண்ணியே ஆகணும். அதே மாதிரி உங்களுடைய கேபிட்டலை எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சின்ன கேபிட்டலிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதில் கிடைக்கக்கூடிய க்ரோத் கண்டிப்பாக கிராஜுவலாக இருக்கிற மாதிரி ட்ரேட்ஸ் போடுங்க. அந்த ட்ரேட்ஸ் போடுறதுக்கான மைண்ட் செட் எங்கேருந்து வரும், உங்களுடைய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி தெளிவாக இருக்கும், உங்களுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தெளிவாக இருக்கும், நீங்கள் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கீங்க, அப்போது உங்களுடைய க்ரோத் வந்து கிராஜுவலாக இருக்கும். அதே மாதிரி ப்ராஃபிட்ஸை விட்ரால் பண்ணிக்கிங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் காலப்போக்கில் நீங்கள் வச்சுருக்கிற ப்ராஃபிட்டை மார்க்கெட்டில் ரீஇன்வெஸ்ட் பண்ணாதீங்க எல்லாத்தையும். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, சடனாக ஒரு ட்ராபேக் வந்துச்சு அப்படின்னா
அது உங்களுக்கு சைக்கலாஜிக்கலாக பிரச்சனைகளை உண்டு பண்ணும். அப்போது எடுக்கக்கூடிய ப்ராஃபிட் அதுக்காகத்தான் நான் முதல்ல என்ன சொன்னேன், டெவலப் எ சாலிட் ட்ரேடிங் பிளான் அப்படின்றப்போ உங்களுடைய கோலை நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த கோலை டிஃபைன் பண்ணுறது அப்படின்றது என்ன, நான் இவ்வளோ கேபிட்டல் கொண்டுட்டு வரேன், என்னால் இந்த ப்ராஃபிட் எடுத்தால் எனக்கு மார்க்கெட்டில் போதும், பர் மந்த், பர் டே, பர் வீக், அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த 2 மிஸ்டேக்கும் பண்ண மாட்டீங்க. அதே மாதிரி உங்களுடைய நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா அது ஹெட்ஜிங் பர்பஸ்க்காக இருக்கட்டும், அல்லது பர் டே அல்லது அந்த மந்த்துக்கான ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியை தேடுறதுக்காக இருக்கட்டும், அசட்ஸில் தெளிவாக ட்ரெண்டு என்ன இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை ப்ரெடிக்ட் பண்ணி மற்ற அசட்ஸ் நீங்கள் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே ஸ்டாக் சூஸ் பண்ணாமல் அல்லது ஒரே செக்டார் சூஸ் பண்ணாமல் இப்போதைக்கு கரண்ட்டில் எந்த ட்ரெண்டில் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை டைவர்சிஃபை பண்ணுங்கள். அது எதுக்காகனா ஒரு செக்டாரில் லாஸ் ஆனாலும் இன்னொரு செக்டாரில் உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படின்றது கிடைக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி டெவலப் எ ப்ரொஃபஷ்னல் மைண்ட் செட். டெவலப் எ ப்ரொஃபஷ்னல் மைண்ட் செட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கை ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி நம்புங்க. நீங்கள் பணக்காரன் ஆகிறதுக்கான குயிக் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா ட்ரேடிங் உங்களுக்கான தொழில் இல்லை. அதே மாதிரி பிக் வின் அப்படின்றது என்ன, 1:10, 1:20, 1:500 இப்படியெல்லாம் காட்டுறாங்கல்ல, அது சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், மற்ற நீங்கள் பேசக்கூடிய நபர்கள்கிட்டயா இருக்கட்டும், இந்த விஷயத்தை தவிர்த்துட்டு கன்சிஸ்டன்சி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வாங்க. கன்சிஸ்டன்சி மீன்ஸ் நான் ஸ்கேல்பிங் பண்ணுறேன், ஆர் இன்ட்ராடே பண்ணுறேன், ஆர் பொசிஷனல் பண்ணுறேன், ஏதோ ஒன்று பண்ணுறேன், என் கேபிட்டலுக்கு எனக்கு இவ்வளோ ரிவார்டு கிடைச்சா போதும். அதே மாதிரி நான் எடுக்கக்கூடிய ரிஸ்க் இவ்வளோ தான், அதுக்கு எனக்கு மந்த்லி இவ்வளோ கெயின் கிடைச்சா போதும், அல்லது இந்த மாதம் இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் நான் எடுத்துட்டேன், இதுக்கு மேலே நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். இந்த மாதிரியான மைண்ட் செட் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். இல்லை அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் ஃப்ரம் ட்ரேடிங் அப்படின்றது வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி உங்களுடைய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் டெவலப் பண்ணியிருக்கக்கூடிய ட்ரேடிங் ரூல்ஸ் எக்காரணத்தை கொண்டும் அதை மீறாமல் இருக்கணும். அதை மீறினீங்க அப்படின்னா, இல்லைப்பா எனக்கு மார்க்கெட் வந்து இன்றைக்கி இப்படி போகுது அப்படி போகுது, அதில் பார்த்தேன் இதில் பார்த்தேன், டெலிகிராமில் வந்துச்சு, வாட்ஸ்அப்பில் வந்துச்சு, யூடியூப்பில் பார்த்தேன், இன்ஸ்டாவில் பார்த்தேன், இந்த மாதிரி மற்ற விஷயங்கள் மற்ற மேனிப்புலேஷன்ஸில் நீங்கள் உள்ளே போய் உங்களுடைய ட்ரேடிங் ரூலை மீறினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயம் உங்களை பாதிக்கும். இதனால் நீங்கள் என்ன ஆவீங்கன்னா எமோஷ்னலாக டிசிஷன்ஸ் உங்களுக்கு மாறும். அப்போது எமோஷ்னலாக எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸை அவாய்ட் பண்ணிடுங்க. நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ட்ரேடிங் ரூல்ஸில் ஃபிக்ஸ் ஆகி உள்ளே இருங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பேசின விஷயங்கள் எல்லாமே ஒரு பிகினர் ட்ரேடர் அவர் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது சைக்கலாஜிக்கலாக அவரை ஒரு ட்ரேடராக எப்படி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கான டிப்ஸு தான். ஸோ இது சம்மந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்கள் அல்லது உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, டைரெக்டாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இது இல்லாமல் நம்மளுடைய ட்ரேடிங் கம்யூனிட்டியில் இது சம்மந்தமாகவோ அல்லது உங்களுடைய ட்ரேடிங் டெக்னிக்கல் சம்மந்தமான டவுட்ஸ் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஃப்ரீ கம்யூனிட்டி டிஸ்கார்ட் இருக்குது, டெலிகிராம் இருக்குது. ஸோ நீங்கள் ரெண்டுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணிங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு ஆக்சஸ் இருக்காது, அதில் என்னுடைய டிஸ்கார்ட் ஐடி இருக்கும். ஸோ மெசேஜ் பண்ணி உங்களை நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு ஃப்ரீ ஆக்சஸ் வாங்கிக்கலாம். உங்களுடைய சார்ட் ஷேர் பண்ணி டவுட்ஸ் அப்படின்றது கேட்டுக்கலாம். லைவ் மார்க்கெட் ப்ரெடிக்ஷன்ஸ், அடுத்த ப்ரைஸ் எங்கே போவோம் அங்கே போவோம் இங்கே போவோம்லாம் கேட்காதீங்க. கண்டிப்பாக நமக்கு அது சொல்கிறதுக்கான ரைட்ஸ் இல்லை, அதை நாங்கள் சொல்லவும் மாட்டோம். ஏன்னா ஒரு பிகினர் ட்ரேடருக்கு ப்ரைஸ் இங்கே போகும் அங்கே போகுன்றதை ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அவர் நம்மளுடைய சப்போர்ட் எதிர்பார்த்து எவ்ரிடே ட்ரேட் பண்ணுவார். பட் ஆனால் நீங்கள் உங்களுடைய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியில் இருக்கக்கூடிய சிம்பிளான விஷயங்களை சால்வ் பண்ணிக்கிறதுக்கு அந்த கம்யூனிட்டியை ஒரு பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணிக்கங்க. நீங்களும் நல்ல ட்ரேடராக வரலாம். வாழ்த்துக்கள்.